வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. கல்ஃபில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் நிறைய பசங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. வேலை செய்யும்போது ஒரு பெரிய கார் வருது. அந்த கார் வந்தோடனே இந்த பசங்கள்லாம் ஆர்வமாக போய் அந்த காருக்கு போய் சல்யூட் பண்ணுறாங்க. சல்யூட் பண்ணிவிட்டு ஒரே சந்தோஷமாக எல்லா பசங்களும் வராங்க. அதில் ஒரு பையன் மட்டும் போகவே இல்லை. இப்போ இந்த பையன் கேட்குறாப்புல, எதுக்குப்பா நீங்கள்லாம் அந்த காரை பார்த்து ஓடினீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை அவர் வந்து ஒரு ஆயில் மில் ஓனரு, அவர் ரொம்ப பணக்காரரு, நம்ம போய் அவர் பெட்ரோல் போட வரும்போது நம்ம வந்து சல்யூட் பண்ணோம்னா எல்லாருக்கும் நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு, அதனால் அவர் வந்தால் நாங்கள் எல்லாம் போய் சல்யூட் பண்ணுவோம், ஏன் நீ வந்திருக்கலாம்ல உனக்கும் டிப்ஸ் கிடச்சிருக்கோல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், எனக்கு அந்த டிப்ஸ்லாம் வேண்டாம், நான் ஒரு நாள் அந்த ஆயில் கம்பெனிக்கு ஓனர் ஆயிடுவேன், நான் அந்த மாதிரி ஒரு பெரிய காரில் வரப்போகிறேன் அப்படின்னோடனே எல்லா பசங்களும் கேட்கணும்னு சிரிக்கிறாங்க. ஸோ இவர் அது பெருசாக ஒன்றும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. எல்லாருமே வேலை முடிச்சுட்டு பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க ரூமுக்கு போய் தங்க போயிடுறாங்க. இவர் மட்டும் என்ன பண்ணுறாருனா நைட் போய் ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். ஆடிட்டர் ஆஃபீஸில் போய் கணக்கு எழுதுகிற வேலை செய்கிறார். ஸோ இவர் வந்து ஒரு வேலை செய்கிறாரு. ஒரு மாதம் முடிஞ்சிருது. ஒரு மாதம் முடித்தோடனே இவருக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் வந்து ஒரு செக்கில் கொடுக்குறாங்க. இவரை கூப்பிட்டு செக்கு கொடுக்கும்போது, இல்லை சார் எனக்கு அந்த செக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாப்புல. இப்போ ஏன் இந்த பையன் வேண்டாம் சார், இல்லை சார் எனக்கு கண்டிப்பாக வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னோடனே அந்த கொடுத்தவர் வந்து போய் அவர் மேனேஜர்கிட்ட, சார் இந்த பையனுக்கு செக்கு கொடுத்தேன் ஆனால் வேண்டாங்கிறாப்புல, ஒரு வேளை நம்ம சொன்னதுக்கு மேலே அதிகமாக எதிர்பார்க்குறாப்புல என்னமோ தெரியல, நீங்கள் வந்து பேசுங்க சார் அப்படின்னோன்னா அவர் கூப்பிட்டு, சார் என்னப்பா பிரச்சனை, ஏன் நீ செக்கை வாங்க மாட்டேன்னு, நீ நிறைய எதிர்பார்த்து வந்தியா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம வந்தேன், நான் வந்து இங்கே வந்து கற்றுக்கிறதுக்கு தான் வந்தேன் சார், ஐ ஹவ் கம் டு லேர்ன் பட் ஐ ஹவ் நாட் கம் டு ஏர்ன் அப்படின்னு சொன்னாரான். நான் வந்து கற்றுக்க தான் வந்தேன், நான் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு வரல அப்படின்னு சொன்னாப்லையாம். இந்த சொன்னது யார் தெரியுமா, திருபாய் அம்பானி. ஸோ திருபாய் அம்பானி அந்த வயசுலேயே எதை கற்றுக்கணும், ஆனால் எவ்வளோ சின்ன லெவல்லேருந்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கார் பார்த்தீங்களா. இதுதான் வந்து கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். ஆனால் அந்த கனவு மட்டும் காணுங்கள் நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, அது பத்தாது, கனவோடு சேர்ந்து நம்ம வேலையும் செய்யணும், அதுக்கான பிளானிங்கும் செய்யணும். ஸோ கனவும் காணணும், பிளானிங்கும் பண்ணணும். அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்பானியோட ஸ்டோரி தான். இப்போ வந்து அவர் உலகத்தில் எத்தனையாவது ஒரு இடத்துல ரிச்சஸ்ட்டாக ரொம்ப டாப்பில் இருக்கார், இந்தியாவில் டாப் பொசிஷனில் இருக்கார். அவங்க வீடே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய பல கோடி போட்டு அந்த வீடு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் சாத்தியக்கூறு யாருனால, ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்ச ஆள்னால முடியும் அப்படின்னா நம்மளால் ஏன் முடியாது? நம்ம முடியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தா எதுவுமே சாதிக்க முடியாது. முடியும்னு நினச்சா எந்த லெவல் வேணாலும் போகலாம். டீ கடையில் வேலை செஞ்ச பையன் இன்றைக்கி வந்து ஒரு நாட்டுக்கே பிரதம மந்திரியாக இருக்கிறாரு. ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சவர் ஒரு நாட்டிலே முதல் ஃபஸ்ட்டு பணக்காரர் லிஸ்ட்டில் அவர் பேர் இருக்குது. இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா நம்மளாலையும் சாதிக்க முடியும். ஸோ நம்ம மனசு வச்சா கண்டிப்பாக முடியும், கனவு கண்டா கண்டிப்பாக நினைவாகும். ஆனால் அதுக்குரிய பிளானிங் இருக்கணும், அதுக்குரிய ஃபோக்கஸ் இருக்கணும். ஓகேயா?